எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் வந்து 7th மந்த் வளகாப்பு விலாக். நைனியை கூப்பிட்டு வரதுக்காக ஊருக்கு போனோம்ல, அப்போ தான் பண்ணோம். அப்போ வந்து திடீர் பிளானாக என்ன ஆச்சுன்னா, கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, உடனே கிளம்பி எல்லாருமே பிளான் பண்ணி அப்படியே காலையில் கிளம்பிட்டோம். ஏன்னா இப்போது திருவண்ணாமலை வந்து முன்ன மாதிரி நம்ம எப்பயும் போயிட்டு வர மாதிரி கோவில் மாதிரிலாம் இல்லை. அது வந்து திருப்பதி மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டா சீக்கிரம் பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு அல்ப ஆசையில் என்ன பண்ணோம், காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்பினோம். பட் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போனாலும் அவ்வளோ சீக்கிரத்தெலாம் பார்த்துட்டு வர முடியாது அப்படின்றது போன உடனே ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படியே காலைல கிளம்பி போகும்போது கரெக்டாக திருவண்ணாமலைக்கிட்ட போய் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நம்ம காரில் எல்லோரும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இனோவா வந்துட்டு ரெண்டல் எடுத்துகிட்டு தான் போனோம். மயோனுக்கு வந்துட்டு எங்கே போனாலும் ஜாலி தான். அதாவது வீட்டில் இருக்கிறத விட வெளில சுற்ற போயிட்டுனா அவருக்கு வந்து கையிலே பிடிக்க முடியாது. அழமாட்டார், டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் பாட்டுக்கு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். இப்போ 8th மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது மயன்குட்டிக்கு. நம்ம சாலிட் ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம வெளில எங்கேயாச்சும் போய் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் இட்லி, பொங்கல், தயிர் சாதம் இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா சாப்பிட்ருவார். அதுவும் இல்லாமல் காலையிலே கிளம்பும்போது கையில் வந்து மில்லட் மாவு போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்படியே போய்ட்டு ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். என்ன இருந்தாலும் குழந்தைங்களை கொஞ்சம் சாப்பிட வைக்கிறது கஷ்டம் தான்ல. அவங்கள பயங்கர எங்கேஜாக வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வாயை ஆன்றதே திறக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 8க்குலாம் பார்த்தீங்கன்னா கோவில்கிட்டே ரீச் ஆகிட்டோம். எங்கே போனாலும் ஒரு பேரிகேட் போட்டு இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கேயோ வந்துட்டு எங்களை இறக்கி விட்டார் டிரைவர். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தே போனோம். ஒரு பக்கம் என்ன தோணுதுன்னா, திருப்பதி மாதிரி அங்கே ஒரு திருப்பதி இருக்க மாதிரி எவ்வளோ பேர் போகிறாங்க, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஃபேமஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு கோவில் நல்லா ஃபேமஸ் ஆகுதுன்னு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளாலே ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வர முடியலையே, முன்னாடி இருந்த ஒரு வைபே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு டைம் திருச்செந்தூர் போயிருந்தப்போ நெத்தியில் வந்து இந்த பூசை மாதிரி போட்டு விட்டாங்க, வெயிலெலாம் போட்டு. அந்த வீடியோவில் வந்துட்டு நைனி பார்த்துட்டு, அப்போ நைனி வந்து கூட நாங்கள் அழைச்சிட்டு போகல, வேறு ஒரு விஷயமா போனோம். அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் திருச்செந்தூர் போவோம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோமா. அப்போ நைனி கூட இல்லை. அந்த வீடியோவில் வந்து அவள் பார்த்துட்டா. அன்றைக்கி பார்த்ததுலேருந்து அவளுக்கு என் மேலே ஒரு சின்ன கோவம். என்னென்னா நான் அந்த மாதிரி இப்போ அவளுக்கு போட்டு விடலையா நெத்தியில். அதனால் என்ன பண்ணுறது, இதோட செகண்ட் டைம் திருவண்ணாமலைக்கு இங்கே வரும்போது ஃபஸ்ட்டும் போட்டு விட்டேன். இந்த டைமும் இறங்கின உடனே என்ன பண்ண, வாமா தாயின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவளுக்கு நெத்தியில் போட்டு விட்டாச்சு. ஒரு 2-3 டேஸாகவே வந்துட்டு வெயிலே சுத்தமாக இல்லை, ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா வெயிலில் அதாவது ரோடெல்லாம் வந்து சுடவே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இது மாதிரி தான் இருக்கும் நம்ம கிளம்புற அன்றைக்கும் நினச்சிட்டு நாங்கள் கிளம்புற அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். 7 மணிக்கே பார்த்திங்கன்னா அப்படி பல்ல காமிச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. கால் கீழே வைக்கவே முடியல, செம்ம சூடு. இது வந்து 8 மணிக்கே இப்படி இருக்குது. இன்னும் நாங்கள் மதியம் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் தெரிச்சு ஓடுறோம். கால் ஐயோ கொதிக்குது பற்றிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூடாக இருந்தது. வெளியில் வந்து தீபம்லாம் வாங்கி ஏற்றிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிருப்பேன். அதுதான் வந்துட்டு கடைசியாக போன ஒரு பீஸ்ஃபுல்லான திருவண்ணாமலை ட்ரிப்னே சொல்லுவேன். ஏன்னா கோவிலில் வந்து இந்த மாதிரி எங்கேயும் ஒரு பேரிகேட் கிடையாது, இந்த லைன் ஃபார்ம் பண்ணி போங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. அதாவது ரொம்ப அந்தளவுக்கு கூட்டமும் கிடையாது. அது முடிச்சுட்டு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரிலாம் வந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் செம்ம ஒரு ஃபீலாக இருந்தது. திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு வைப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ எப்படின்னா நமக்கு எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய வந்தது தெலுங்கு, அப்புறம் கர்நாடகா, இங்கே இந்த ஊரில் இருந்தெல்லாம் தான் அதிகமாக அங்கே இருக்காங்க. இது கொஞ்சம் புலம்பல்ஸ் மாதிரி இருந்தால் கூட அதுதான் உண்மை. நிறைய பேர் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமில் போனவங்கலாம் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக விழுப்புரம் டு திருவண்ணாமலை வந்து 1.5 மணி நேரம் தான். ஆனால் வந்துட்டு 1 டே ஆகிடுச்சி போயிட்டு வர்றதுக்கு. வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த 7th மந்த் வளகாப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் பிளான் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்காக அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தோம். 5th மந்த் பண்ணப்போ நான் ரெடி ஆகும்போது நைனி வந்து பக்கத்தில் இல்லை, ஏன்னா நிறைய குட்டீஸ்லாம் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜாலியாக ஆட்டம் போட்டிருந்தா. அவளோட கான்சன்ட்ரேஷன் பெருசாக என் மேலே இல்லை. ஆனால் இந்த டைம் நான் ரெடி ஆகும்போது என் பக்கத்துலேயே இருந்தாலா, எனக்கு வந்து இந்த ஜடையெல்லாம் சாண்டி வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அதாவது இந்த பூவெல்லாம் வைக்கிறது, பூ சுற்றுறது இதெல்லாம் பண்ணுவோம். அவளுக்கு எனக்கும் இதே மாதிரி வேணும், நான் போட்டிருக்க அதே ஃபேஸ் மேக்கப் வேணும், இந்த கன்னத்தில் வந்து ப்ளஷ்லாம் பண்ணுவோம்ல ஒரு மாதிரி பிங்காக அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொன்னால், சரி ஃபேஸ் மட்டும் நான் பண்ணி விடுறேன், உனக்கு வந்து பின்னாடி ஜடையெல்லாம் வந்துட்டு சாண்டி அக்கா பண்ணி விட்டுருவான்னு சொன்னேன்.
அது வந்து நேச்சரே அப்படிதான் போல. பொம்பள பிள்ளைங்க அப்படின்னா இந்த மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு, அப்புறம் இந்த ஒரு மாரி நம்ம ரெடி ஆகுறதெல்லாம் பார்த்து ஒரு ஆசை வரும்னு சொல்லுவாங்கல்ல. அது இன்னும் உண்மைதான். ஏன்னா நானும் சின்ன வயசுல இப்படி தான் இருந்திருக்கேன். அம்மாவும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஒருத்தவங்க சித்தியோட மேரேஜ் அப்போ வந்துட்டு அவங்கள மாரி ஜுவல்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கி அடம்பிடிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸில பார்த்தாலே எனக்கு தெரியும். அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி இப்போ அசிங்கமா தான் இருக்கு. இந்த மாரிலாம் அடம் பிடிச்சிருக்கோமான்னு. அது வந்து நேச்சர் தான் போல பொம்பள பிள்ளைங்களுக்கு. சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் டைம் 5th மந்த் அப்போ என்னை ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டது சாண்டி தான். இப்பயுமே அவள் தான் எனக்கு பண்ணி விடுறா. யார் யார் யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வேறு யாரும் இல்லை, ரம்யாவோட தங்கச்சி தான் அவங்க. இந்த டைமும் ஃபுல்லாக ஹேர் டூலேருந்து சாரீ ட்ராப்பிங்லேருந்து எல்லாமே அவள் தான் எனக்கு பண்ணிவிட்டா. ஃபேஸ் மேக்கப் மட்டும் நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து 7th மந்த் ஆகுது. இதுவே நான் 7th மந்த் வந்து நைனி நான் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து 7th மந்தில் பார்த்திங்கன்னா வயிறு வந்து அப்படியே ஒரு மாதிரி பானை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி உருண்டையாக தெரிஞ்சுது. இந்த டைம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பெருசாக வயிறு காணும். அதை விட கொஞ்சம் சின்னது தான். ஏன்னா அந்த டைமில் வந்து அதுவே இது டெலிவரி ஆகிறப்போ ஒரு மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பெருசாக இருந்தது. இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது வயிறு. நானே இந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன். பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது 2 இதுக்குமே அப்படின்னு. நிறைய பேர் வேறு சிம்டம்ஸ்லாம் கேட்குறீங்க. என்னமோ அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஸ்டார்டிங் ஒரு 5 மந்த்ஸ்க்கு வந்துட்டு ஸ்வீட்டே பிடிக்காம இருந்து, இப்போ 5th மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் சாப்பிட்றேன், ஸ்பைஸியாகவும் சாப்பிட்றேன், புளிப்பாகவும் சாப்பிட்றேன். எல்லா டேஸ்ட்டுமே பிடிக்குது. பிடிக்காமன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இது எல்லாமே மித்து தான். நமக்கு வந்து நம்மளோட வயிறு ஷேப்பை வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அப்புறம் நமக்கு இருக்க கிரேவிங் வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த பெல்லியில் ஒரு லைன் வந்தால் இது வந்து பாய், அது வந்து கேர்ள், இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மித்து. ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பட் அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. இங்கேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 1 பண்ணோன்னா வந்துட்டு 3 பண்ணணும் தொடர்ந்து. அதாவது 5th மந்த் பண்ணால் 7th 9th இந்த மாதிரி 3மே பண்ணணும். அப்படின்லாம் ஒன்றோட விட்டுடணும். ஆட் நம்பரில் தான் பண்ணணும், ஈவன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு இதுவே போதும் ஆகிடுச்சு. 7th மந்தோட 9thலாம் பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஏன்னா இதுக்கே நாக்கு தள்ளுது, முடியல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டயர்டாயிடும். சுத்தமாக அங்கே ரொம்ப நேரம்லாம் உட்காரவே முடியாது. அதான் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆஸ்லேஷன்லேயே இருந்தேன். பேசாமல் இதோட முடிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. லாஸ்ட் டைம் 5th மந்த் பண்ணும்போதே வந்து நம்ம எம்ப்ளாயிஸில் யாராலுமே வரவே முடியல. அதனால் எல்லாருமே வீடியோவில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. அது எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இந்த டைம் அவங்களுக்காகவே பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சரின்னு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. அவங்க தான் வந்து சமைச்சதே எல்லாமே. 7 வகையான சாப்பாடு செஞ்சாங்க. ஸ்வீட் வந்து சக்கரை பொங்கல் ஆரம்பித்து தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், புதினா சாதம், அப்புறம் என்ன மிஸ் ஆகுது, லெமன் சாதம். கரெக்டு. மொத்தம் 7 சாதம். இது கூட வந்துட்டு லஞ்சுக்கு பெருசாக ஒயிட் ரைஸு, அந்த மாதிரி சாம்பார், காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் எதுவும் தனியாக சொல்லவே இல்லை. ஏன்னா வெரைட்டி ரைஸே நிறைய ஆகிடுச்சு. அப்புறம் கண்டிப்பாக இல்லை வேஸ்ட்டாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு கூட வந்து நம்மளோட மசாலா போட்டு பிசிபெல்லா பாத்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வடை, அப்பளம் இந்த மாதிரி எல்லாமே. கூட வந்து கொஞ்சம் பாயாசம். அம்மாவுக்கு வர ரொம்ப ஆசை வீட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே சென்னையில் பண்ணோம், எல்லோரும் அந்த அன்றைக்கி கிளம்பி வந்தாங்க. ஒரு டைம் ஆச்சும் வீட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி, அவங்க ஆசை எது கெடுப்பானேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துமே சரி ஊருக்கு போனோம் அப்பயும் அங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே இந்த ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. வேறு யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, இன்வைட் பண்ணவும் இல்லை. ஏன்னா ரொம்ப பெருசாலாம் பண்ணல, சும்மா சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க, அப்போ நம்மளோட எம்ப்ளாயிஸ், அவ்வளோதான். நைனிக்கு வந்து ஒரு சின்ன ஆசை. அதாவது இங்கே 2 சேர் போட்டிருக்குவேன். என்கிட்ட உள்ளே வந்து கேட்டிருந்தேன், 2 சேர் இருக்குது, யாருக்குன்னு. ஒன்று நீ உட்காருவேன், ஒன்று நான் உட்காருவேன்னு கேட்டா. அப்பா உட்காந்து அப்பா மடியில் உட்காந்துக்கோடி அப்படின்னு சொன்னேன் நான். அவளுக்கு வந்து என்னென்னா அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும், என் பக்கத்தில் அப்படின்னு தான் ஆசை. நான் ஃபஸ்ட் அங்கே தான் உட்கார சொன்னேன். அப்புறம் வந்து எல்லோரும் கொஞ்ச நேரம் கழித்து உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னாங்க. அதனால தான் மடியில் உட்கார வச்சுக்கிட்டாரு. அப்படியே ஒவ்வொருத்தங்களும் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைம் வந்து நைனிக்கும் சேர்த்து அந்த சந்தனம்லாம் பூசி விட்டாச்சு. அவளுக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம், பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. நான் வேறு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிம்மாக தான், அதாவது ஸ்லிம்மாக மீன்ஸ் கொஞ்சம் வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்தது, ஸ்லிம்மெலாம் இல்லை. அதாவது ஸ்டிச் பண்ணும்போது இந்த வெயிட்டுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு 4 கிலோ வேறு ஏறிட்டுனா அதுலேருந்து எனக்கு வேறு பயம். நம்ம வேறு அவசரப்பட்டு போட்டு பார்க்காமலே எடுத்துகிட்டு வந்துட்டோம், இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ விட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறிட்டுனா எதுவுமே பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இது கூட மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் தானே, அதுக்குள்ளே இன்னும் 2 மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் வெயிட்லெஸ்ல இறங்கிட வேண்டியதான். நான் இந்த டைம் வந்துட்டு அதில் மட்டும் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஏன்னா நைனி ஃபஸ்ட்டு பிறந்தப்போ அதை வந்து நாங்கள் வெயிட் ஏறுதா ஏறலையான்றதெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படியே டெலிவரிக்கு அப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணுறது, சாப்பிட்றதுன்னு இப்படியே விட்டாச்சு. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு எதுவுமே கிடையாது.
அந்த வெயிட் கெயினை பற்றி கொஞ்சம் கூட என்னென்ன யோசிக்கிறதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறப்ப தான் அந்த ப்ளவுஸ்லாம் ரொம்ப குட்டியாயிடுச்சு, இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் பத்தலைன்னும் போது நம்ம என்ன இப்படி வெயிட் ஏறிட்டுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால இந்த டைம் என்னென்னா அதில் வந்துட்டு நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. டெலிவரிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ஃபுட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம் வெயிட் லாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நான் வேறு அதை நம்பி தான் நிறைய எல் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸு. ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணப்போ ஒன்று எல்லு, அப்போ ஏதாச்சும் ஒரு சில ப்ராண்டில் வந்து எக்ஸல் கரெக்டாக இருக்கும். அந்த எல்லுன்றது மேக்ஸிமம் இப்போ எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. நான் வேறு நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டேன்னா அதெல்லாம் போடணும்ல, அதுக்காக வேண்டியே உடம்பு குறைக்கணும். நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது யார் வீட்டில்? கண்டிப்பாக அம்மாவாக தான் இருப்பாங்க. அம்மா தாண்டி நம்மளை பற்றி யோசிக்கிறாள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே 5th மந்த்துக்கு வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தாங்க 7th மந்த் நம்ம ஊரில் பண்ணிடலாம் நாலு அதுக்காக அவ்வளோதான் வரணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எப்படியும் அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அவங்களுக்குமே ஆசை நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த ஃபங்க்ஷனுக்கு முழுக்க எல்லாமே ரெடி பண்ணது அம்மா, ரம்யா, தம்பி, அண்ணா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் டெக்கரேட் பண்ணதுலேருந்து திங்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாமே அவங்களே பிளான் பண்ணி பண்ணது தான். நான் இதில் எந்த பார்ட்டிசிபேஷனுமே எடுத்துக்கவே இல்லை. இங்கே போய் உட்காந்தது மட்டும்தான் எனக்கு வேலை. இப்போது இந்த 7th மந்த் ஆரம்பிச்சில் தான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, இந்த ஹார்மோன் சேஞ்சஸில் வந்துட்டு கழுத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. அது வந்து அன்றைக்கி ஒரு டைம் செக்கப் போகும்போது கூட கேட்டேன். அது ஹார்மோனல் சேஞ்சஸில் தான் இருக்கும். அது வந்து டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கெலாம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் நோட் பண்ணவே இல்லை. கருப்பாக இருந்தேனா, வெள்ளையாக இருந்தேனா, ஏதாச்சும் கொஞ்சம் அங்கங்கே அதாவது ஃபேஸ் சொல்லுவாங்கள்ல, பிரைட்டாக இருந்துச்சா, க்ளோவாக இருந்தால் பையன், டல்லாக இருந்தால் பொண்ணு அப்படின்னா அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. இப்பயுமே பெருசாக நோட் பண்ணல. அன்றைக்கி ஒரு நாள் தான் திடீர்னு ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாரு இந்த கழுத்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ தான் போய் செக்கப் போகும்போது கேட்டப்போ ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கும், டெலிவரிக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிங்க. ஆகஸ்ட் எண்டு தான் கொடுத்துருக்காங்க. 25, 26, 27 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 2-3 நாள் முன்னாடி இருக்கலாம், இல்லை பின்னாடி இருக்கலாம், தெரியல. ஆனால் நான் இன்னும் எதுவுமே இந்த எக்ஸசைஸ்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். நான் எப்போ செக்கப் போனாலும் டாக்டர்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த டைம் நார்மல் டெலிவரி ஆகுமா? அதுதான். அவங்க எனக்கு கொஞ்சம் ஹோப் கொடுக்குற விஷயம் என்னென்னா, ரொம்ப கேப் இருக்குல்ல, 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது, அதெல்லாம் தாராளமாக வந்துட்டு நார்மல் டெலிவரி பண்ணலாம். பட் பேபி வெயிட் வந்துட்டு ரொம்ப ஓவர் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக 2.8, 9 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. இருந்தாலும் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாங்க. 7th மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க. நார்மல் டெலிவரி ஆகிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், கோடி கும்பிடு தான். அதுக்கப்புறம் அப்படா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி ஆயிரும். ஏன்னா சீக்கிரமாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடலாம். சிசேரியன்லாம் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி உடனே போயிட்டுலாம் அந்த வெயிட் லாஸ்லாம் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப பட்டுட்டேன். இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொன்னா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 2-3 டாக்டர் வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ பெயினே இல்லாமல் நார்மல் டெலிவரிலாம் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் வந்துருச்சு போல். நெக்ஸ்ட் டைம் போகும்போது எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாமே, நான் போய் வர டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு. ஏன்னா அதுவுமே ஒரு சின்ன ஹோப் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அதை போய் செக்கப் போகும்போது காமிச்சு இது வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்க வேண்டியதா. என்ன நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். அப்படி நலங்கள்லாம் முடிச்சுட்டு போயிட்டு பூஜை ரூம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து இந்த 7 வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு இந்த அன்னைக்கு என்னென்னா, முன்னாடி நாள் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு ரொம்ப நேரம் நின்னாச்சு, ரொம்ப நடந்தாச்சு. சுத்தமாக அந்த ரெஸ்ட்டுன்றதே இல்லை. அதாவது ரொம்ப நேரம் நிற்கவும் கூடாது, ரொம்ப நேரம் உட்காரவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்பப்போ நடக்கணும், உட்காரணும், கொஞ்சம் படுக்கணும், இந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்லேயே இருக்கவே நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர பெயின் தான். வயிறுமே சரி, கால் எல்லாமே, உடம்பே ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. என்னால் கீழே அப்படி குமிஞ்சி ஆசீர்வாதமே வாங்க முடியல. கீழே ஏதாச்சும் விழுந்தால் கூட டக்குன்னு எடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி வயிறெல்லாம் கொஞ்சம் பெயினாகவே இருந்தது. எனக்கு வேறு ஒரு பயம் ஏதாச்சும் ஆயிடுச்சோ அப்படின்னு. அப்புறம் அம்மா என்ன சொன்னால் கொஞ்சம் விளக்கெண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டாங்க நைட்டே. அதிலே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த பெயின் இருந்தது. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாச்சும் நல்லா ரெஸ்ட் எடுத்தது தான் உனக்கு சரியாக போகும் அப்படின்ட்டாங்க. சரின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுத்தது. எல்லாமே நல்லா இருந்தது, செஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்தது சாப்பாடு. அதுலேயும் மெயினாக எனக்கு அந்த உளுந்து வடை பயங்கர கிரேவிங். அது வந்துட்டு சாப்பிட்ணுன்னு தோணிட்டே தான். அந்த லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ கூட அம்மாவை செஞ்சு கொடுக்க சொன்னேன். இந்த டைமும் செஞ்ச உடனே எனக்கு ஆறுனா என்ன, சூடாக இருந்தானே, எப்படி இருந்தாலும் உளுந்து வடை பார்த்ததுமே எனக்கு எடுத்து ஒரு 5-6 வடைக்கு மேலே சாப்பிட்டேன் நான்.
அப்படியே ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். ரீசெண்ட் டைமில் இவருக்கு ஸ்வீட்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் கிரேவிங் அதை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்குது. சரி, நம்ம இதோட நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.